சிவனும் சக்தியும் இணையும் பொழுதுதான் இயற்கை இவ்வாறு மகிழ்ச்சி கொள்ளும். சக்தி அங்கிருக்கிறார்கள் எனில் சிவனும் அருகாமையில்தான் இருக்கிறார். நாராயணா, மகாதேவர் ஆனால் அங்கு... ஆம் தேவரிஷி, இச்சம்பவத்திற்கான அர்த்தம் அதுவே. ஆனால் நாராயணா, சிவனோ 12 ஜோதிர்லிங்கங்களில் வியாபித்திருக்கிறார். அவ்வாறு இருக்கையில் இங்கு எவ்வாறு வருவார்? உடனே கூறுங்கள் நாராயணா, உண்மையை அறிந்து கொள்வதற்கு நான் ஆர்வமாக இருக்கிறேன். பொறுமை காக்கவும் தேவரிஷி. மேலும் காத்திருக்க வேண்டுமா? வெகு விரைவில் ஆதிசக்தி தனது சிவனை கண்டறிந்து விடுவார்கள். அப்பொழுது தங்கள் வினா அனைத்திற்கும் விடை கிடைத்துவிடும். முக்காலமும் அறிந்த நாரதனே பொறுமையாக இருக்க வேண்டுமா? பார்வதி, இனியும் என்னால் உன்னை காண பொறுமையாக இருக்க இயலாது. வெகு விரைவில் என் சக்திகளை கொண்டு உன் ஜோதிர்லிங்க பயணத்தை நான் தடுத்து நிறுத்துவேன். இந்த மதனாசுரன் வந்து கொண்டிருக்கிறான். என்ன பார்க்கிறீர்கள்? இதை தடுத்து நிறுத்தியதால் தாங்கள் மாபெரும் காரியம் செய்து விட்டீர்களா? தாங்கள் மகாதேவர், அனைத்தையும் செய்ய வல்லவர். ஒருவேளை இது தண்ணீரில் மூழ்கினாலும் தங்களால் இதை கண்டெத்த இயலும். இது எளிதான காரியம்தான் தேவி. எனினும் இதற்கு இப்பொழுது நான் ஒரு அர்த்தத்தை தரப்போகிறேன். இன்று முதல் பிரபஞ்சத்தில் எங்கேனும் தங்கள் காதணி அவிழ்ந்தால் அதை பத்திரப்படுத்துவது என் கடமை. இது ஓர் அடையாளமாகவும் மாறப்போகிறது. இது தங்களோடு இருக்கையில் நான் தங்களுடன் இருப்பதை தாங்கள் உணரலாம். எவ்வாறு? நான் தங்கள் அருகில் இருக்கின்றேனா இல்லையா என்பதை தாங்கள் அறிவதற்கு தாங்கள் தங்களின் இந்த ஆபரணத்தை அவிழ்த்திடுங்கள். ஒருவேளை கீழே விழுவதற்குள் அது நின்றுவிட்டால் சிவன் தன் சக்தியுடன் அங்கிருக்கின்றான் என்பதை உணரலாம். புரிந்ததா? மிகவும் சாதாரணமான சம்பவத்தை அசாதாரணமான சம்பவமாக மாற்றும் திறன் தங்களிடம்தான் உள்ளது. ஆனால் இந்த முயற்சியை செய்துதான் தாங்கள் என்னுடன் இருப்பதை உணர வேண்டும் என்று நான் விரும்பவில்லை. தாங்கள் என்றும் என்னுடன் இருக்க வேண்டும்.
அசுரகுரு, பார்வதி என்ன செய்து கொண்டிருக்கிறாள்? கூறினேன் அல்லவா, இது சம்பவம் அல்ல, திருவிளையாடல். சிவசக்தியின் திருவிளையாடல். தங்களுக்கு நான் நல்கிய வாக்கின்படி நிச்சயம் அதை நிறைவேற்றுவேன். அளித்த வாக்கினை காக்க இயலாதவன் சிவனே அல்ல, சவமாவான். ஒரு நபருக்கென்று மகத்துவம் இல்லை. உரைத்திடும் வார்த்தைகளாலேயே மகத்துவம் என்பது உண்டாகும். தங்களோடு இருப்பது என் பிம்பம் மட்டுமல்ல, அவ்விடத்திலேயே எனது மற்றும் ஒரு ரூபம் உள்ளது. பல வருடங்களாக தங்களை எண்ணி காத்திருக்கிறது. இங்கு சிவன் இருக்கிறார். ஏதோ ஒரு ரூபத்தில் இருக்கிறார். என்னால் அவரை உணர முடிகிறது. மகாதேவா, 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 மகாதேவா. சக்தி, சக்தி, மகாதேவா, மகாதேவா, சக்தி, 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 மகாதேவா, சக்தி, மகாதேவா, 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 சக்தி, மகாதேவா, சக்தி, மகாதேவா, சக்தி, மகாதேவா, சக்தி, மகாதேவா, மகாதேவா, சக்தி. மகாதேவா. வேண்டாம் தேவி, நில்லுங்கள். நில்லுங்கள் தேவி. மகாதேவா, காண கிடைக்காத காட்சி இது. மகாதேவா. எந்த சிவசக்தியின் சக்திகளால் இந்த பிரபஞ்சம் உருவெடுத்து செயல்படுகிறதோ அந்த சிவனும் சக்தியும் இருவரின் பெயரையும் துதிக்கிறார்கள். சிவசக்தி போற்றி. மகாதேவா, சக்தி, மகாதேவா, சக்தி, மகாதேவா, சக்தி, மகாதேவா. சக்தி. இந்த ஒலிக்கான அர்த்தம் என்ன அசுரகுரு? அன்பு, புனிதமான தூய்மையான அன்பு. சக்தி, காதலர்கள் ஒருவரை ஒருவர் அழைக்கும் போது, அவர்கள் பெயரை கூறும் பொழுது அவர்கள் மனதில் உள்ள வேதனை, துயரங்கள் அனைத்தும் விலகிவிடும். அன்பின் சக்தி ஓங்கி நிற்கும். சக்தி. மகாதேவா. விரோதம் காரணமாக இந்த ஒளி நமக்கு அருவருப்பை தரலாம். ஆனால் அன்பின் வாயிலாக உதயமாகும் இந்த ஒளி அண்ட சராசரங்களுக்கும் மகாதேவா. மாபெரும் இன்பத்தை, உன்னதமான நிம்மதியை தருவதற்கு காரணமாக போகிறது. சக்தி, மகாதேவா, சக்தி, மகாதேவா,
சக்தி. நான் வருவதற்கு முன்பாகவே அனைவரும் அஞ்சு நடுங்குகிறார்கள் போல் தெரிகிறது. ஆகையால்தான் 8 திக்கிலும் சிவசக்தியின் நாமத்தை துதிக்கிறார்கள். மகாதேவா. ஆனால் நான் பார்வதியை நெருங்கிய மறுகணம் இக்குரல் சக்தி. அழுகுரலாக மாறப்போகிறது. சக்தி. மகாதேவா. சக்தி. மகாதேவா. சக்தி. மகாதேவா. சக்தி. மகாதேவா. சக்தி. மகாதேவா. சக்தி. வேண்டாம் தேவி, செல்லாதீர்கள், நீரில் மூழ்கி விடுவீர்கள். மகாதேவா. மகாதேவா. சக்தி. சக்தி. மகாதேவா. மகாதேவா. சக்தி. சக்தி. சக்தி.